சை, இந்த கருமத்தை காலையில எந்திரிச்சோன்னு வாயில வைக்க முடியல. ஆனா வேற வழி இல்லடி அன்னைக்கிளி, எப்படியாச்சும் இதை குடிச்சு நீ உடம்ப குறைச்சி ஆகணும். அன்னைக்கிளி அன்னைக்கிளி வாங்க மாமா, காப்பி ஓட்ட எடுத்துட்டு வரட்டுங்களா? காப்பி இனிமே தான் போட போறியா? கையில் நம்ம வரக்காப்பி மாதிரி இருக்கு. மாமாக்கு ஒரு டம்ளர் வரக்காப்பியே போட்டுருக்கலாம்லப்பா. மாமா இது வரக்காப்பி இல்லை மாமா, வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு. இது என்ன அன்னைக்கு புதுசாக இருக்குது? வெயிட் லாஸ் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிக்கிட்டு, அதுவும் காலையில் எந்திரிச்சோன்னே அதெல்லாம் உன்னால் குடிக்க முடியாதுதா. போய் பால் கறந்து வச்சிருக்கேன், போய் காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வா. ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்போம். இங்கே இருங்க மாமா, என்னோட முயற்சியை தடுக்காதையே நான் சொல்லிவிட்டேன். இன்னும் ஒரே மாசத்துல உங்க பொண்டாட்டி அன்னைக்கிளி சிம்ரன் மாதிரி சிக்கன் ஆகி இல்லையானா மாதிரி இடுப்பை வச்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து வெடுக்க வெடுக்குன்னு ஆட்டனா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அட என்ன அன்னைக்கிளி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்க? சிம்ரன் மாதிரி ஆக வேணா, இலியானா மாதிரி ஆக வேணா, என் அன்னைக்கிளி என்னைக்கு அன்னைக்கிளியாவே இருமா, அது போதும் எனக்கு. இப்படி சொல்லி சொல்லியேட்ட மாமா என் உடம்பு பெருத்துக்கிட்டே போகுது. என் உடம்பு எனக்காக இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்காகவாது நான் உடம்ப குறைச்சே ஆகணும். நான் ஆரோக்கியமாக இருந்தால் தானே மாமா என் பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்கிற முடியும். இப்படி அழகாத்தான் இருக்குன்னு சொல்லி தான் மாமா நான் இத்த தண்டி குண்டாகி போயிருக்கிறேன். சும்மா இருங்க, என்னோட முயற்சியை தடுக்காதியே, தயவு செஞ்சு தடுக்காதியே மாமா. நான் என்னத்தையாவது பண்ணி உடம்ப குறைச்சிட்டு போகிறேன். தயவு செஞ்சு என்னையும் ஏன் போக்கில் விட்டுருங்க. சரி அன்னைக்கிலே, மாமா எதுவும் சொல்லலை, உன் போக்குலேயே விட்டுறேன். நீ நல்லபடியாக உடம்ப குறைத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு உடம்ப குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா முட்டாள்தனம். உடற்பயிற்சி இல்லைன்னா உடம்ப குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். மாமா சொல்கிறத ஒழுங்காக கேட்டு உடற்பயிற்சி பண்ணு. உடற்பயிற்சினா எக்ஸசைஸ் தானே மாமா? எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் என் உடம்புல தெம்பில்லை மாமா. என்னாலெல்லாம் குனிஞ்சு நிமிந்து எந்திரிச்சு வளைஞ்செல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. அதெல்லாம் என்னைய பண்ண சொல்லாதீங்க. நான் இந்த மாதிரி என்னத்தையாச்சும் குடிச்சே உடம்ப குறைச்சிக்கிறேன். இங்கே பாரு அன்னைக்கிளி, நீ என்னத்தை தான் கரைச்சி குடித்தாலும் குறையிற உடம்பு தான் குறையும். எக்ஸசைஸ் பண்ணாமல் உடம்பு ஒரு லெவலுக்கு குறையாது. மாமா சொல்கிறத சொல்லிவிட்டேன், இதுக்கு மேலே ஓவருப்பான் பார்த்துக்க. ஏன் மாமா, இந்த மடவுனா சொன்னா சீரகம் சோம்பு இதெல்லாம் கொதிக்க வச்சு குடித்தோம்னா உடம்பு குறையும் அப்படின்னு. அதோட தான் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு வெறும் வயிற்றுல இதை கொதிக்க வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் கிளாஸு, யோகா கிளாஸு இதுக்கெல்லாம் போகணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கேயே போய் கிடக்கணுமா. அப்படிலாம் கிடந்தோம்னா வீட்டு வேலையை யார் பார்க்குறதுன்னு நினச்சியே? பிள்ளைய யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது? உங்களோட வயக்காட்டுக்கு வந்து யார் வய வேலை பார்க்குறது? இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சோம்னா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறதுன்னு கேட்குறேன். அப்பா ஒரு வழியா குடிச்சாச்சு. பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வயக்காட்டு வேலை பார்த்து வீட்டில் உள்ள வேலையை ஒழுங்காக பார்த்தாலே உடம்பு குறைஞ்சிரும். என்னமோ உடம்பு குறைய மாட்டேங்குது. என்னமோ பண்ணு, என்னத்தையோ குடிச்சு நீ உடம்பு குறைச்சாலும் சரி குறைக்கலைனாலும் சரி எனக்கு ஏன் அன்னைக்கிளி எப்படி இருந்தாலும் பிடிக்கும். சரிதான் அன்னைக்கிளி, நான் கொல்லை பக்கம் போய் மாட்டுக்கு வைக்கலி போட்டுட்டு வரேன். மாமா வர்றதுக்குள்ளே எனக்கு பாலை கறந்து வச்சிருக்கேன்ல, அதில் ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு வை. சரிதானே? எனக்கு இந்த மாதிரி சீரகம் சோம்புன்னு கொதிக்க வச்சு கொடுத்துறாதம்மா. மாமாக்கு இதெல்லாம் கிட்ட வந்தாலும் ஆகாது. ஏன் கரகம், நான் இதை குடிச்சிட்டு கிடக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஏன் இதை போய் கொடுக்க போறேன்? உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா டீயை போட்டு வைக்கிறேன், போயிட்டு வாங்க மாமா. உள்ளி உள்ளி இடிப்பே ஒட்டி அணையதுக்கு ஒத்த விரல் மோதிரம் பொதுமடி உனக்கு. அது சரி, என் மாமனுக்கு கொழுப்ப பத்தியா ஒல்லி ஒல்லி இடுப்பு போட்டுட்டு போறாரு. இந்த அன்னைக்கிலையும் ஒரு நாளைக்கு ஒல்லி ஒல்லி இடுப்பாகி காட்டுறேன், அப்புறம் தெரியும். அன்னைக்கிளி எதுக்கு உட்கார்ந்துருக்க? எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணு. ஒரு வேகத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டோம், நம்மளால பண்ண முடியுமா? முடியும். ஒல்லி ஒல்லி இடுப்பே ஒட்டியோன எதுக்கு ஒத்த விரல் மோதிரம் பொதுமடி உனக்கு. அன்னைக்கிளி வெறிய விடாத, முயற்சியை கைவிடாத. நம்ம பாடி குனிஞ்சு நிமிர்றதுக்கு இந்த ஹால் பத்தாது. நம்ம வெளியில போய் நம்ம முயற்சியை தொடருவோம். இந்த இடம் நல்லா தோதா இருக்கும். இந்த இடத்துல தான் நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியும். 1 2 3 4 மறுபடியும் 1 மறுபடியும் 2 மறுபடியும் 3 மறுபடியும் 4. ஏக்கா அன்னைக்கிலிக்கா 1 2. ஏக்கா என்ன காலங்கத்தால கையை காலெல்லாம் தூக்கி வித்த கட்டிட்டு இருக்கியே? என்ன 3 வித்த கட்டலட்டி நடுவாளி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கையில் என்னட்டி பாத்திரம்? ஏக்கா பால் வாங்க வந்தக்கா. காலையிலேயே மாமாட்ட வாங்கிட்டு போன பாலை எங்கள் வீட்டில் திண்ணையில் வச்சுருந்தேன், பூனை கட்டி விட்டுருச்சு. அதோட தான் மறுபடியும் 1 லிட்டர் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். மாமாவா வீட்டுக்குள்ளே ஆளக்கானா, அதோட ஒன் சத்தம் இங்கே 1 2ன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சேன்னு இங்கே வந்தேன். வந்து 1 லிட்டர் பால் எடுத்து கொடுத்துட்டு போ. நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கல தான் எல்லாரும் வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. சை,
எரிச்சலா வருது. நிம்மதியா ஒரு வீட்ல எக்ஸசைஸ் பண்ண முடியுதா? பூனை கொட்டி விட்டுருச்சு, நாயை கொட்டி விட்டுருச்சுன்னு 16 வாட்டி பால் வாங்க வருவாளுங்க. வீட்டுக்குள்ள தான்ட்டு இருக்கு, 1 லிட்டர் கணக்கா அளந்து ஊத்திக்கிட்டு போ. நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. போரு. ஏ லூஸ் அன்னைக்கிலேக்கா, கையை மட்டும் இங்கிட்டு அங்கிட்டு நீட்டி 1 2ன்னு எண்ணிட்டினா உடம்பு குறைஞ்சிருமா? நல்லா உடம்ப வளைச்சி குனிஞ்சு நிமிந்து எண்ணு, அப்போ தான் உடம்பு குறையும். என்னமோ கையை நீட்டி 1 2 ஆளை பாரு. அதெல்லாம் எனக்கு பண்ண வராது டி நெடுவாளி. அதனாலதான் இப்போதைக்கு ஆரம்பத்துல இதை மட்டும் பண்ணுவோமேனு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையை மட்டும் தூக்கி 1 2ன்னு எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா 1 2 தான் மனப்பாடம் ஆகும், உடம்பெல்லாம் குறையாது. நான் என்ன டி நெடுவாளி செய்யறது? எப்படியாச்சும் நான் சிம்ரன் மாதிரி ஆய் காட்டுறேன்னு மாமா கிட்ட சவால் விட்டுருக்கேன் டி நெடுவாளி. மாமாவும் என்னைய கிண்டல் பண்ணி ஒல்லி ஒல்லி இடுப்பு ஒட்டியான எதுக்குன்னு பாட்டு பாடிட்டு போறாரு டி. நான் எப்படியாச்சும் உடம்ப குறைச்சே ஆகணும் டி நெடுவாளி. இங்கே பாரு அன்னைக்கிலேக்கா, எனக்கு எல்லா வகை எக்ஸசைஸும் தெரியும். உனக்கு சொல்லி கொடுக்கறத பற்றி கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மூஞ்சியில் ஃபேஷியல் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போய் அந்த வீணா போனவ எண்ணத்தையோ தடவி உன் மூஞ்சி வீணா போனதுக்கு என்னைய உலக்கையை தூக்கி விரட்டி என்னைய மல்லாக்க போட்டு உலக்கையால் குத்துனல்ல, அது மாதிரி இப்போ ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு தான் பயமாக இருக்குது. அதனால நான் உனக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க மாட்டேன். உனக்கு தெரிஞ்ச 1 2 சொல்லி நீ கையை காலை ஆட்டிக்கிட்டே திரி, உனக்கு உடம்பெல்லாம் குறையாது. எனக்கு பாலை வந்து ஊற்று, நான் வீட்டுக்கு கிளம்பணும். எடி நெடுவாளி, உனக்கு எல்லா வகை எக்ஸசைஸும் தெரியுமா? ஏக்கா, நான் எப்படி திம்பேன்னு உனக்கே தெரியும்ல. யார் வீட்டில் என்ன கொடுத்தாலும் வேணான்னு சொல்லாமல் வாங்கி லப்புன்னு வாயில் போடுற ஆளு நான். ஆனால் என் உடம்பை பற்றியா எப்படி இருக்குன்னு? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? டெய்லி காலையில் வெள்ளனை எந்திரிச்சு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதனால தான் என் உடம்பு இப்படி ஒல்லியாக அழகாக இருக்குது தெரியுமா? எட்டி நெடுவாளி, அன்னைக்கு பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போனது உன்னோட நல்ல எண்ணம். ஆனா அந்த பேசியல் பண்ற வீணா போனவதான் சாணியை கரைச்சு மூஞ்சில தேய்ச்சி அக்கா மூஞ்சியை வீணாக்கிவிட்டா. உன் மேல அக்காவுக்கு எந்த கோவமும் இல்லத்தான். நீ நல்ல எண்ணத்துல தான் பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போன. இன்னைக்கு அக்காவுக்கும் நல்ல எண்ணத்துல எக்ஸசைஸ் சொல்லி தரியா? அக்கா இதையே 1 மாசமா ஃபாலோ பண்ணி உடம்ப குறைச்சிக்கிறேன். இங்கே பாரு அன்னைக்கிலேக்கா, பேச்சு மாற மாட்டியே, வாக்கு தவற மாட்டேன் அப்படின்னா உண்மையை சொல்லு, நான் உனக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அப்புறம் எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த நெடுவாளி எக்ஸசைஸ் சொல்லி தந்ததுனால தான் எனக்கு இடுப்பு வலிக்குது, இந்த நெடுவாளியை நான் சும்மா விட மாட்டேன்னு உலக்கையை தூக்கிட்டு வந்து என்னையை தெருவா சுற்றி என்னையை மல்லாக்க போட்டு உலக்கையால் குத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. நான் உனக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஏன்னா முன்னாடி நடந்த விஷயம்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுதுக்கா. நண்பர்களே, நான் இம்புடு தூரம் அன்னைக்கிலேக்காட்ட சத்தியம் பண்ண சொல்கிறேன்னா அன்னைக்கிலேக்கா என்னை என்ன பாடுபடுத்திருக்கும்னு உங்களாலேயே கெஸ் பண்ண முடியுதுல்ல. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க, சரிதானா? அதான் நெடுவாளி, அக்கா உன்னைய அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அக்காவுக்கு கை கால் வலிச்சிச்சுன்னா தைலத்தை எடுத்து தேய்ச்சிக்கிறேன், சரியா? நீ எனக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தாமா. ஓகே, அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒழுங்காக செய், நான் பால் அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்போ நெடுவாளியை ஒழுங்கா பாரு, கண்ணை சிமிட்டாத, என்னை மாதிரி கையை வரப்பா வை. வச்சுட்டேன் நெடுவாளி. வெரி குட். இப்போ 1 2 3 சொல்லுவேன், அதே மாதிரி நீ குனிஞ்சு நிமிரணும், சரியா? சரி நெடுவாளி, சொல்லு. 1 1 2 2. அன்னைக்கிலேக்கா யாரை ஏமாத்த பார்க்குற? இங்கே பாரு, என் முதுகு பூரா குனிஞ்சுக்கிட்டு நான் 2 சொல்லியிருக்கேன், நீ கழுத்தை மட்டும் கீழே போட்டு 2ங்கிற. ஒழுங்கா முதுக கீழே குனிஞ்சு 2ன்னு சொல்லுக்கா. நெடுவாளி, என்னால முடியலட்டி. அட என்ன அன்னைக்கிலேக்கா, நீ நல்ல குனி, அதெல்லாம் உன்னால முடியும், முயற்சியை கைவிடாத குனி. அம்மா அப்பா நெடுவாளி, இதுக்கு மேல என்னால முடியலட்டி. ஐயோ அக்கா, ஒல்லி இருப்பே ஒட்டியான எதுக்கு? குனி. அம்மா என்ன பத்தா அம்மா, எனக்கு இடுப்பு உடஞ்சிருச்சே, நான் என்ன செய்வேன்? ஐயோ நெடுவாளி, என்னால எந்திரிக்க முடியலட்டி. இங்கிரு, குனிய சொன்னா குப்பாந்து கிடக்கிறத. எக்கா குனிக்கா. நெடுவாளி, இதுக்கு மேல அக்கானால குனிய முடியலட்டி, என்னைய இப்படியே வச்சு எக்ஸசைஸ் சொல்லி கொடு. அப்படியா? சரி, உன்னைய பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி, இன்னைக்கு கிளாஸ் போதும், மற்ற கிளாஸை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ நாளைக்கும் தொடரும். நாளைக்கு மறக்காம வந்து வீடியோ பாருங்க, சரியா? அன்னைக்கிலேக்காவோட எக்ஸசைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம்.